அன்பான உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோன்னு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நல்லூர் கந்தசாமி கோயிலில் இப்போ திருவிழா நடக்குது. அந்த திருவிழா நாங்கள் 3ஆம் திருவிழா கலந்து கொண்டோம். அந்த திருவிழா பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாலை வேளையில் இந்த அழகான அலங்கார கந்தனை நாங்கள் அரோகரா சத்தத்தோட பார்க்குறது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நல்லூர் கந்தசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு ஆகிய 2 வாசல்களும் அமைந்த கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. பாருங்க, அந்த 3ஆம் திருவிழா ஆண்டு சாமி வெளிவீதி சுற்றிட்டு அரோகரா சத்தத்தோட சாமி உள்ளுக்கு போகிற அழகான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த பிரம்மாண்ட அரோகரா சத்தத்தோட சாமி எவ்வளவு அழகாக உள்ளுக்குள்ளே போகிறத பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸுகள் தான் எடுத்தேன்னா. பாருங்கள், இப்போ மாலை ஆகிட்டு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. நான் முன் தோற்றத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல தான் தேரை உள்ளுக்குள்ளே கவனமாக வச்சுருக்காங்க. தேர் திருவிழா ஆண்டு இந்த தேரை வெளியில் எடுத்து தேர் திருவிழா நடைபெறும். கச்சான் விற்கிறவங்க, அதே நேரம் பார்த்தோன்னா சுண்டல் விற்கிறவங்க, இப்படி கடைகள் சின்ன சின்ன கடைகள் நிறைய இருந்தது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரியோ ஐஸ்கிரீமும் இருந்தது. நாங்கள் அதுக்கும் போனாங்க. அந்த வீடியோ சின்ன காட்சிகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லூர் கந்தசாமி கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரியோ ஐஸ்கிரீம் ஷாப்பும் இருக்குது. கோயிலுக்கு போகிறவங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ரியோ ஐஸ்கிரீமையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுண்டா ரியோ ஐஸ்கிரீம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தால் நிறைய வெரைட்டியும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோஸ் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.